हाय फ्रेंड्स इनकी நம்ம நிஷா குக்கிங் சேனல்ல பட்டர் பிஸ்கட் செய்ய போறோம். பட்டர் பிஸ்கட் வந்து கோதுமை மாவும் பட்டரும் வச்சு நான் செஞ்சிருக்கேன். அமோனியா யூஸ் பண்ணாம. ஏனா நம்ம வெளியில வாங்குற பட்டர் பிஸ்கட்ல அமோனியா யூஸ் பண்ணுவாங்க. அமோனியா யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த பட்டர் பிஸ்கட் நல்லா கிறிஸ்பியாவும் நல்ல ஒரு சாஃப்ட்டாவும் வரும். ஸோ நான் வந்து அமோனியா யூஸ் பண்ணாமலே நல்ல டேஸ்டியான பிஸ்கட் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணியிருக்கேன். இது வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க இன்றைக்கி நம்ம பட்டரும் கோதுமை மாவும் வச்சு பட்டர் பிஸ்கெட் செய்யலாம். இது சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வெளியில் சாப்பிட்ற பட்டர் பிஸ்கெட்டில் அவங்க அமோனியா சேர்த்துருப்பாங்க. பட் நம்ம அமோனியா சேர்க்காத பட்டர் பிஸ்கெட் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பட்டரை வந்து நமக்கு எந்த அளவுக்கு நம்ம பிஸ்கெட் செய்கிறோமோ அந்தளவுக்கு பட்டரை எடுத்துக்கலாம். அதோட ஐசி சுகர் வந்து நான் அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ இந்த கப்பால் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். 2 கப்பு, அதாவது அழுத்தாமல் கொஞ்சம் லூஸாக 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 கப்பு சுகர் எடுத்து அரைச்சிருக்கேன் மிக்சியில் போட்டு. ஸோ இப்போ இந்த சுகரும் இந்த பட்டரும் சேர்த்து நம்ம நல்லா விஸ்கால மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பட்டரும் சுகரும் சேர்ந்து நல்லா இந்த அளவுக்கு நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம இதில் நம்ம கோதுமை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த பட்டரில் நமக்கு வந்து சால்ட்டியான ஒரு டேஸ்ட் வரும் இல்லைங்களா, அதுக்காக பட்டர் பிஸ்கெட்டில். அதே போல் ஒரு 2 பிஞ்ச்லேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு, அதாவது இந்த குட்டி ஸ்பூனில் 1/4 ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர் போட்டால் தான் அந்த பிஸ்கெட் வந்து நல்லா பேக்காகி வரும். ஸோ நல்லா உப்பி வரும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா போடல, பேக்கிங் பவுடர் மட்டும்தான் போட்டிருக்கேன். நம்ம வந்து மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த பட்டரும் சுகரும் இந்த மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து, கொஞ்சமாக இருந்தால் போதும் பால், கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பட்டர் நீங்கள் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்குங்க. இப்போ 2 கப்பு மாவுக்கு 100 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அந்த பட்டர் பிஸ்கெட் வந்து கரெக்டாக கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, நல்லா டைட்டாக இருக்கணும் மாவு. அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டு அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம். இப்போது ஏதாவது ஒரு சாக்லேட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சாப்பிட்ற எந்த இல்லை சாக்லேட் சிப்ஸு வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கிங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாக்லேட்டு, டேரி மில்க் இல்லை 5 ஸ்டார் சாக்லேட் ஏதாவது ஒன்று வாங்கி இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. நான் வந்து 5 ஸ்டார் சாக்லேட்டில் தான் உருட்டுறேன். எனக்கு கூட ஒரு குட்டி கை ஒன்று இடையில வருது. அது எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக.
ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து நீங்கள் எந்த பிளேட்டில் அந்த பட்டர் வந்து பிஸ்கெட் வந்து அடுக்க போகிறீங்களோ அது ஃபுல்லாக வந்து நம்ம பட்டரால் நல்லா மெல்ட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் பிளேட்டும் நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்துக்கலாம். மாவு நல்லா டைட்டாக இருக்கணும். இந்த ரெண்டாக இந்த மாவை பிரிச்சுக்கலாம். சப்பாத்தி மாவு நம்ம உருட்டுற மாதிரி உருட்டிக்கலாம். இதை அதுக்காக சப்பாத்தி மாவு அளவுக்கு தின்னா இல்லை, கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் நான் மேலே வந்து கோதுமை மாவு தான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது ஒட்டாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம உருட்டுற கட்டையிலையும் இல்லை இந்த சப்பாத்தி கட்டையிலையும் ஒட்டக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு இது இருந்தால் போதும். இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த சாக்லேட்டை இப்படி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் சாக்லேட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணாலும் சரி ஓகே. அப்படி இல்லையா சாக்லேட்டு சிப்ஸ் விற்கும் கடைங்களில், ஸோ அது வாங்கிட்டாலும் ஓகே. நமக்கு வந்து அது ரொம்ப நிறைய செலவாகிற மாதிரி இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே செய்கிறதுக்காக நம்ம வந்து இதை இந்த மாதிரி சாக்லேட்டு ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கினாலே போதும், அதிகமாகிடும். இது கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். பட்டர் பிஸ்கெட்டில் இதெல்லாம் வச்சு வராது. பட் அதை பார்க்கும்போது குழந்தைங்க வந்து சாக்லேட் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட தோணும் அவங்களுக்கு. நம்ம என்ன தான் வீட்டில் விதவிதமாக செஞ்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த வெளியே போய் வாங்கி சாப்பிட்றது தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதில் என்னன்னு தெரில, அதில் உள்ள டேஸ்ட்டாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து வீட்டில் செய்கிற பொருட்களை சாப்பிட வைக்கணும்னா நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த சாக்லேட் வந்து டாப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் உள்ள ஒரு கிண்ணமோ இல்லை ஒரு மூடியோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லை உங்களாண்ட ஷேப் கொடுக்குறதுக்கு நிறைய இந்த இது இருந்துச்சுன்னா ஹார்டிங் டைப்பு, ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இதை வச்சு நம்ம இதெல்லாம் அழகாக அடுக்கிட்டே வரலாம். கொஞ்சமாக கேப் விட்டு அடுக்குங்க. இப்போ குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் வந்து அடியில் நம்ம உப்பு போட்டுடலாம். இதுக்குள்ளே ஒரு வளையம் வச்சு கொஞ்சம் சூடு வரட்டும். இப்போ நல்லா சூடு வந்துச்சு. இதுக்குள்ளே இந்த பிளேட்டை எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம லைட்டாக பட்டர் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது இது மேலே இப்படி தடவி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம உள்ளே உள்ள கேஸ்கட்டோ இல்லை மேலே விசிலோ போடாமல் இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். பாதி வெந்த பிறகு
பாதி அளவுக்கு வெந்த பிறகு என்ன பண்ணோம், நம்ம இந்த ஃபோர்க் வச்சு இந்த பட்டர் பிஸ்கெட் மேலே வர ஹோல்ஸ் ஆட்டம் இந்த மாதிரி போட்டு விடணும். ஸோ நம்ம இதை வந்து பிஸ்கெட்டு அடுக்கும் போதே பண்ணோன்னா அந்த ஹோல்ஸ் நமக்கு தெரியாது, மறைஞ்சிடும். பிஸ்கெட் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வந்து இதை அப்படியே வச்சு எடுத்துடலாம். ஸோ ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இது பேக் ஆகட்டும். மறுபடியும் அவ்வளோதான், இது நல்லா நமக்கு பேக் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம எடுக்கலாம். அடியிலேருந்து நல்லா ப்ரௌனாக ஆகிட்டு வருது பாருங்கள், இந்த பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு நம்ம இதை ரிமூவ் பண்ணலாம். இதே போல் மற்ற எல்லா பிஸ்கெட்டும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான பட்டர் பிஸ்கெட்டு நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் பட்டர் பிஸ்கெட் நீங்களும் செய்யணுன்னா எங்கள் சேனலை பாருங்கள். ஸோ எங்கள் ரெசிபி எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்த்துருப்பீங்க. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்ல டேஸ்டியான, சூப்பரான, ஹெல்த்தியான இந்த பட்டர் பிஸ்கெட் வந்து எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எங்கள் ரெசிபியை கடைசி வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் நிஷா. பாய்.